இந்த மேகசீன்லலாம் ஒரு டேர்ம் சொல்லுவாங்க, கதர்கள் மன வருத்தத்தில் இருக்கிறார்களாம் அப்படின்னு. ஆனால் நீ நேரடியாக தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா அவங்க கட்சியோட தலைவரே சொல்லிட்டாரு, மன வருத்தத்தில் இருக்கோம் அப்படின்னு. காங்கிரஸ் கட்சியினுடைய மன வருத்தத்துக்கு காரணம் என்ன? அந்த மன வருத்தத்தை அவங்களே தேடிட்ட மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஏன்னா அவங்க தான் சும்மா இருக்கிறவங்கள சீண்டி விடுற மாதிரி, திமுக இன்னும் அவங்க பேச்சுவார்த்தைக்கு கூட குழு அமைக்காமல் அவங்க அமைதியாக அவங்க வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க சைட்லேருந்து 2 பேர் பேசுறது, 2 பேர் இல்லைன்னு சொல்கிறதுன்னு உள்ள வெளியே ஆட்ட மாதிரி ஆடிட்டு இருந்தப்ப, நீங்கள் எங்ககிட்டயா பேசுகிறீங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி திமுக அவங்களுடைய வெயிட் என்னன்றதை காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு காங்கிரஸோடைய மீட்டிங்கும் சரி, அதன் பிறகு நடந்த செய்தியாளர் சந்திப்பும் சரி, அது அரசியல் அரங்கத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இப்போ செல்வ பெருந்தையை தவிர மற்ற காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா, உடனடியாக ஒரு குழு அமைத்து கூட்டணி பேச்சுவார்த்தையை இமீடியட்டாக தொடங்கணும் அப்படின்றத பல நேரங்களில் அவங்க வந்து பேசிட்டு வந்தாங்க. செல்வ பெருந்தகை மட்டும்தான் வந்து கரெக்டாக அமைப்பாங்க அப்படின்னு அவர் தான் சமாளிச்சுட்டு வந்தார். இன்னைக்கு அவரும் வருத்தமாக இருக்குது. விரைவில் வந்து திமுகவுடைய தலைவர் வந்து குழு அமைக்கணும் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுனா கார்கே தலைமையிலான ஒரு கூட்டம் வந்து டெல்லியில் நடந்தது. அந்த கூட்டத்தில் வந்து தமிழ்நாடு காங்கிரஸுடைய விருப்பங்கள் வந்து மீண்டும் கேட்கப்பட்டு இந்த குழுவை வந்து நம்ம உடனடியாக அமைக்க வலியுறுத்தணும். ஏன்னா இப்போ காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள் வந்து நிச்சயமாக ஒரு 25லேருந்து 30 இடங்கள் வரையும் போட்டியிடக்கூடிய வலிமை உள்ள கட்சிகளாக இருக்கிறாங்க. இந்த முறை அவங்க 42 இடங்கள் வரையும் கேட்பதாக சொல்லப்படுது. அப்படின்றப்ப நீங்கள் குழு அமைத்து எத்தனை தொகுதிகள் கொடுப்பாங்க அப்படின்றது இறுதி செய்தால் தானே வந்து அடுத்த கட்டமாக அந்த தேர்தல் வேலைகள்லாம் செய்ய முடியும். இப்போ யாருக்கு எந்த தொகுதியில் வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியாது. அப்போ உடனடியாக திமுக வந்து திடீர்னு ஒரு குழு போட்டு இந்த தொகுதிகள்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ கேண்டிடேட் செலெக்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. இப்போ காங்கிரஸை பொறுத்தவரையில் அதுதான் உங்களுக்கு ரொம்ப பெரிய கன்சர்னாக இருக்குது. முன்னாடி வந்து அதிகாரத்துலேயும் பங்கு வேணும் அப்படின்றது கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதை தாண்டி இப்போ வந்து திமுக டிலே பண்ணுறதை பார்த்தா நம்மளை கழட்டி விட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கும் காங்கிரஸ் வந்திருக்குதா நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டேஜில் அவங்க திமுக கூட்டணியிலேருந்து முறிந்து தாவேகா பக்கம் போகிறது அப்படின்றது சாத்தியமே இல்லாத விஷயம். ஐ திங்க் நேற்று ஆதவ் அர்ஜுனாவுடைய பேட்டியெல்லாம் நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, ஐ திங்க் காங்கிரஸ் வந்து இசைவு கொடுக்கல அப்படின்றது தான் எனக்கு தோணுது. காங்கிரஸுடைய டெல்லி தலைமையை பொறுத்தவரையில் அவங்க வந்து திமுகவோட தான் நம்ம 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கணும், ஒரு லைன்ஸாக சந்திக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறது போல தான் தெரியுது. ஸோ அதனால் தாவேகாவுக்கு இருந்த அந்த டோர் அப்படின்றது க்ளோஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அன்லெஸ் அண்டில் திமுக வந்து காங்கிரஸ் வேணாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தால் மட்டும்தான் அவங்க தாவேகா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர, கடந்த 70 நாட்களுக்கு மேலாக குழு அமைக்கணும் அப்படின்னு காத்திருக்கிறாங்க. ஆனால் திமுக தலைமையை பொறுத்தவரையில் நாங்கள் சொல்லக்கூடிய டேர்ம்ஸுக்கு தான் நீங்கள் வரணும் அப்படின்னு அவங்க வந்து மௌனம் காக்குறாங்க. இன்னைக்கு சூழல் எப்படி வந்துருச்சு அப்படின்னா, என்னைக்கு திமுக வந்து குழு அமைக்குதோ அன்னைக்கு தான் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையே அப்படின்ற நிலைமைக்கு இன்னைக்கு வந்து நிற்கிதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கடந்த தேர்தல்களில் பார்க்கும்போது திமுக இந்த மாதிரி ரொம்ப அவசரப்பட்டுலாம் குழு அமைக்கிறதே இல்லை. லாஸ்ட் எலெக்ஷனில் பார்த்தா கூட பிப்ரவரி எண்டில் தான் அவங்க பேச்சுவார்த்தைக்கான குழு அதிகாரப்பூர்வமாக அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் பெரும்பாலும் எல்லா கட்சிகள்லையுமே அது ஒரு கண் துடைப்புக்கு தான் அப்படின்னாலும், இந்த முறை திமுக அமைதி காப்பதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறதா நான் பார்க்குறேன். கட்சிகளுக்கு திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தோழமை கட்சிகளுக்கு வேற ஆப்ஷனே இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு போய் நிறுத்துறது தான் அவங்களுடைய முதல் பிளான்னு நினைக்கிறேன். இப்போ என்டிஏ வந்து டே பை டே பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க கூட்டணி தொகுதி பங்கீடுன்னு போயிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு டேட் செட் பண்ணி எப்படியும் எந்தெந்த கட்சி எத்தனை இடங்கள் அப்படின்னு சொல்லி கூட்டணி இறுதி செஞ்சுருவாங்க. ஸோ என்டிஏ கதவு மூடப்படும். விஜயம் அந்த மாதிரி இப்போ போகிறத பார்த்தா இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஜனநாயகன் ரிலீஸ்க்கு அப்புறம் அவரும் தனித்து போட்டி இல்லை 234 தொகுதிக்கான வேட்பாளர் அறிவிக்க போறாரு. அப்படி அவங்க அறிவிச்ச பிறகு வேற வழியே இல்லாம திமுக என்ன சொல்லுதோ அதை கேட்கக்கூடிய நிலைக்கு கூட்டணி கட்சிகள்லாம் தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. அதனாலதான் ஒன்றும் அவசரப்பட வேணாம், எங்க போயிருவீங்க, இங்கே தானே இருப்பீங்க அப்படின்ற ஒரு அப்ரோச்சை வந்து திமுக பண்ற மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த பிப்ரவரி எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் தேதிகள் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதற்கு பிறகு எலெக்ஷன் மோட் ஆஃப் கண்டக்ட் வந்து வந்துடும். அதற்கு பிறகு எல்லா கட்சிகளுமே வந்து கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. எல்லாமே நடந்துடும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நிர்பந்தத்துக்கு காங்கிரஸை வந்து கொண்டு வரணும், நம்மளுடைய டேர்ம்ஸுக்கு வந்து காங்கிரஸ் வரணும் அப்படின்றதுடைய ஒரு வெளிப்பாடாக தான் இது இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்காங்களா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு அமைச்சர்களும் அதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த அமைச்சர்கள் வந்து அவங்களோட இன்டர்னலாக வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, என்னென்னலாம் இந்த எலெக்ஷனில் அவங்க எதிர்பார்க்குறாங்க எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு மினிஸ்டரியல் லெவலில் வந்து அந்த டிஸ்கஷன் அப்படின்றது நடக்குது. அதற்கு பிறகு நம்ம குழு அமைத்து
அவர்களுடைய விருப்பத்துக்கேற்ப ஒரு நாள் இல்லை 2 நாளில் வந்து அதை முடிச்சிடலாம் அப்படின்றது தான் திமுக போடக்கூடிய கணக்காக இருக்குது. காங்கிரஸ் விவகாரத்தை பொறுத்தவரையில் திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், குறிப்பாக அமைச்சர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காங்கிரஸ் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான், அவங்க டிமாண்ட் பண்ணுற மாதிரி அவ்வளோ இடங்கள்லாம் நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து தோல்வி அடைவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பாஜக எதிர்ப்பு அப்படின்றது தான் ஒரு பெரிய வாக்கு வங்கியா திமுகவுக்கு இருக்கு. இப்ப காங்கிரஸ் வந்து பல இடங்கள்ல அவங்க வந்து வேட்பாளர் நிப்பாட்டுவதன் மூலமாக என்ன சிக்கல் ஏற்படும்னா, அப்ப விஜயினுடைய கேண்டிடேட்ஸும் வந்து அந்த இடத்துல ஃபைட் பண்ணுவாங்க. இப்ப அந்த இடத்துல திமுக கேண்டிடேட் இல்லாததுனால அங்க வந்து காங்கிரஸ் வலுவிழப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப திமுக கேண்டிடேட் அப்படின்னா அவர் வந்து அவருடைய 100% எஃபோர்ட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஆல்ரெடி இவங்க வந்து இவ்வளோ இழுத்தடிக்கிறாங்க, இல்லை இவங்க கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் வந்து விஜயோட போகணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்றப்ப நிச்சயமாக ஒரு திமுக மாவட்ட செயலாளர் வந்து ஏன் என்னுடைய ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்து நான் ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெறுவதற்காக நான் வந்து செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னாலே வந்து உங்களுக்கு தோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவை பொறுத்தவரையில் எங்கெங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் நிற்கிறாங்களோ அங்கெல்லாம் தங்களுடைய கேண்டிடேட்டை போடுவதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு ரூட்டட் இருக்கு இல்லையா, அப்போ அவங்க வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் கூட இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சினாரியோஸ் எல்லாம் வந்து திமுக தலைமை கன்சாலிடேட் பண்றாங்க, கன்சல்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால காங்கிரஸ் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு தொகுதிகள் கிடைப்பது அப்படின்றது சாத்தியம் இல்லை அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய தகவல். மேபி 25 இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து அது 28 மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை ரொம்ப பார்கெயின் பண்ணாங்க, டிமாண்ட் பண்ணாங்க, இல்லை ராகுல் காந்தி அளவில் பேசுறாங்க அப்படின்னா 30 வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கு மேலே போவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ திமுகவை பொறுத்தவரை என்ன சொல்றாங்கன்னா, இந்த முறை வந்து 170 தொகுதிகளுக்கும் குறையாமல் போட்டியிடணும் அப்படின்றது தான் அவங்களுடைய இலக்காகவே இருக்கு. ஏன்னா இப்போ குறைந்த தொகுதிகளில் நம்ம போட்டியிட்டு நம்ம ஒருவேளை வந்து தோல்வி அடைந்து விட்டோம், இல்லை நம்மளுடைய திமுக உறுப்பினர்கள் நிர்வாகிகள் இல்லை திமுக வேட்பாளர் வந்து சோர்வடைந்து விட்டார் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்றதும் அவங்களுடைய கன்சர்னா இருக்கு அப்படின்றாங்க. இந்த லாஸ்ட் ஒரு 20 வருஷத்துல பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் டேட்டா என்ன சொல்லுது, காங்கிரஸுக்கு எப்பெல்லாம் திமுக அதிகமான இடங்களை கொடுத்துருக்காங்களோ, இப்போ 2004 தொடர்ந்து அவங்க டிராவல் பண்ணுறாங்க. 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மட்டும்தான் தனித்தனியாக நிற்கிறாங்க, காங்கிரஸ் தனியாக நின்னாங்க. அதை தவிர்த்து பார்க்கும்போது சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டால் எல்லா எம்எல்ஏ எலெக்ஷன்லையும் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருந்திருக்கு. ஆனால் அதில் எப்போதெல்லாம் 60 63 இடங்கள் இல்லை 40 41 இடங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த தேர்தல்களில் எல்லாமே திமுக வந்து பெரிய ஒரு செட்பேக்கை ஃபேஸ் பண்ணியிருக்கு. அதில் நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு தான் இப்போது இருக்கக்கூடிய திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கார். காங்கிரஸுக்கு அதிகமான இடங்கள் கொடுத்தா அது திமுகவின் வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த தேர்தலையும் அந்த வியூகத்தை தான் அவங்க வகுக்க போறாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு பெரிய மிஸ்டேக்கா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, காங்கிரஸை பொறுத்தவரையில இப்போ லாஸ்ட் ஒன் இயர்ல வந்து நிச்சயமா இது ஒரு எலெக்ஷன் பீரியட் ஆஃப் டைம். ஸோ இந்த டைம்ல வந்து ராகுல் காந்தியை அடிக்கடி வந்து தமிழ்நாட்டுக்கு வர வச்சு பொதுக்கூட்டங்கள் நடத்தி அவர்களுடைய தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். இன்னும் கூட வந்து காங்கிரஸ் லைம்லைட்டுக்கு வந்திருக்கலாம். காங்கிரஸுக்கு வந்து மற்ற இடங்கள்ல இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அன்பும் பாசமும் வந்து ராகுல் காந்தி மேல தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு இருக்கு. ஸோ எப்பெல்லாம் வந்து அவர் இங்க சென்னைக்கு வர்றாரோ இல்லை தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பு அப்படின்றது சோஷியல் மீடியாலையும் கிடைக்குது. அதே மாதிரி பொதுமக்கள் மத்தியிலையும் ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் இவர் வந்து பிஎம் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது. அப்போ காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி இவர்களை எல்லாம் வைத்து ஏதாவது ஒரு பெரிய ஷோ ஒன்று பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க எதுவுமே பண்ணவே இல்லையே. முழுக்க முழுக்க திமுக என்ன சொல்கிறதோ அதை பேசக்கூடிய ஒரு நபராக செல்வ பெருந்தகை இங்கே இருந்தார். அவருடைய இந்த 1 இயர் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய தலைவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பரப்புரை பண்ணாங்க, இல்லை ஒரு பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கிட்டாங்க, அவர்களுடைய ஸ்பீச் வந்து ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ அது வந்து காங்கிரஸுடைய மிஸ்டேக்காகவும் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து ராகுல் காந்தி இந்த தொகுதி உடன்பாடெல்லாம் ஏற்பட்டது பிறகு வந்தாலும் கூட அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு டிசம்பர்ல வந்து ஒரு சின்ன எதிர்பார்ப்பு அப்படின்றது இருந்தது. இப்போ தாவேக்காவும் காங்கிரஸும் கூட்டணி சேர்ந்தது அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு மெகா கூட்டணியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது வந்து பெர்ஸ்பெக்டிவ் வைஸ் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வச்ச ஒரு பெரிய செக்காக இருக்கும் அப்படின்லாம் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு காலகட்டத்தை வந்து காங்கிரஸ் இழந்து விட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த 70 நாட்களாக அவங்க காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றதே வந்து காங்கிரஸ் எவ்வளவு பலவீனமா இருக்கு அப்படின்றதான் காமிக்குதே தவிர காங்கிரஸ் வந்து ரொம்ப ஒரு செல்வாக்கா இருக்கு, காங்கிரஸ் வந்தா ஒரு வேல்யூ ஆடட் அப்படின்ற ஒரு நிலைக்கு காங்கிரஸ் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணல அப்படின்றதும் ஒரு வீக்கனிங்கான ஒரு பாயிண்ட்னு நினைக்கிறேன். இப்போ இதுல ஒருவேளை கூட்டணி அமைந்து தேர்தல் களத்துக்கு போனாலும் கூட
இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து அதுக்கப்புறம் அமைகிற கூட்டணின்றது ஒற்றுமையா இருக்குமான்ற கேள்வியும் வருது. இப்போ மாணிக்கம் தாகூர் மேலலாம் சோசியல் மீடியாவில் திமுகவினர் பயங்கரமான ஒரு வெறுப்போட இருக்காங்க. அவருடைய பதிவுகள் எல்லாத்துலேயும் போய் அவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறத பார்க்க முடியுது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இப்போ கொஞ்சம் ப்ரோ டிஎம்கேவா இருக்கக்கூடிய காங்கிரஸாருக்கு பிரச்சனை கிடையாது. யாரெல்லாம் வந்து டிவிகேவோட கூட்டணி வைக்கணும்னு பேசினாங்களோ அவங்களுடைய வெற்றிக்கு திமுகவினர் உழைப்பாங்களா? கிரவுண்ட் லெவல்ல இந்த கூட்டணி வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமான்ற கொஸ்டினும் வருது இல்லையா? இப்போ உதயநிதி வந்து கை எங்கேயும் போகாது, நம்ம கூட தான் இருக்கும் அப்படின்னு நிறைய இடங்கள்ல எல்லாம் பேசியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தினது. அந்த டைம்ல வந்து நிச்சயமா வந்து காங்கிரஸ் வந்து திமுகவோட தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினது. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக சோஷியல் மீடியால நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள், அப்புறம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நிறைய பேர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து திமுக எங்களை பாரபட்சமா நடத்துது அப்படின்றத ஏதோ ஒரு வகையில கம்யூனிகேட் பண்ணிட்டே வந்தாங்க. இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து சோஷியல் மீடியால ஒரு லைம்லைட் கிடைக்குது, அவங்களுக்கு வந்து ஒரு பிரபல்யத்தை ஏற்படுத்தி தருது அப்படின்றதையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இதை ஒரு பெரிய இஷ்யூவா மாத்துனாங்க. இப்பயும் பாத்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தியுடைய அந்த ஸ்டேட்மெண்ட், அவர் கொடுக்கக்கூடிய பேட்டிக்கு வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்து பயங்கரமான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்யறாங்க. கோப்பண்ணா கூட ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல பாக்குறேன் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரவீன் சக்கரவர்த்தியுடைய கருத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்றாரு. ஸோ அவருடைய கருத்துக்கெல்லாம் எங்கள்கிட்ட வந்து நீங்க கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி வந்து சும்மா எப்படி போய் பேசுவார்? அப்ப வந்து அவர் ஒரு நெரேட்டிவ், ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஏற்படுத்த நினைக்கிறார். அதாவது காங்கிரஸ் வந்து வலுவிழந்து போகல, காங்கிரஸ்க்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, விஜய்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஒரு மைனாரிட்டி முகமாக விஜய் இருக்காரு, இப்ப நாங்க போய் சேர்ந்தோம் அப்படின்னா அது இன்னும் பெரிய ஒரு வாக்கு வங்கியை ஏற்படுத்தும் அப்படின்னு திமுகவுக்கு இன்டைரக்டா ஒரு த்ரெட்டன் பண்ணக்கூடிய வேலையை செய்யறாங்க. இது என்ன பண்ணுதுன்னா திமுக தலைமைக்கே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துது. இப்போ எதுனாலும் நம்மள்ட்ட வந்து பேச வேண்டியதானே, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனா பிரவீன் சக்கரவர்த்தியை பயன்படுத்துறாங்க, இல்லை பிரவீன் சக்கரவர்த்தி வந்து மிஸ்லீட் பண்றாரு, மிஸ்கைட் பண்றாரு ராகுல் காந்தியை அப்படின்ற ஒரு அதிருப்தி அப்படின்றது இருக்கு. இப்போ ரீசெண்டா கனிமொழி அவர்கள் கூட ராகுல் காந்தியை சந்திச்சு உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு, ஏன் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து மாநில தலைவர்கள்லாம் வந்து வித்தியாசமான கருத்துக்கள், கூட்டணிக்கு எதிரான கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்லாம் சொன்னபோது கூட ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து குழு விரைவுந்து அமைங்க, தொகுதி பங்கீடுகளை செய்வதற்கு நீங்கள் குழுக்களை இம்மீடியட்டாக அமைங்க, ஏன்னா அவங்க வெயிட் பண்ணுறாங்க, கிறிஸ் சோடங்கரோட பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்லாம் அவர் சொல்லி தான் வந்து அனுப்பிச்சி வச்சிருக்கதா சொல்கிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் பெரிய அளவில் ராகுல் காந்திட்ட இந்த கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பேசவே இல்லை. மற்ற விஷயங்கள்ல கலந்துக்கிறாங்களே தவிர, ஆனால் கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து இனிஷியேட்டே பண்ணல. அதை ராகுல் காந்தி விரும்பலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா டிஆர் பாலுலாம் இங்கே இருக்கிறாரு, அந்த கூட்டத்தில எல்லாம் கலந்துக்கிறாரு. நிச்சயமா டிஆர் பாலு வந்து ஒரு சீனியர் லீடர், சோனியா காந்தி வரையும் அவருக்கு வந்து ஒரு நட்பு அப்படின்றது இருக்குன்றப்ப நிச்சயமாக திமுக தலைமை என்ன நினைக்குதோ அதை வந்து அவர் கம்யூனிகேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது பற்றியான செய்திகள்லாம் நம்ம ஒன்றும் கூட பார்க்கவே இல்லை. அப்போ ராகுல் காந்தி வந்து பர்பஸ்ஃபுல்லாக இந்த மாதிரியான அன்வான்டான டாக் வந்து அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அன்வான்டான டாக்குன்னு நம்ம சொல்லும்போது ஆல்ரெடி வந்து ஒரு குழு அமைச்சிருக்கோம், அந்த குழுட்ட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்க, அதில் என்ன உங்களுக்கு வந்து வருத்தங்கள் இருக்குது, இல்லை அதில் உங்களால் என்ன தர முடியும் அப்படின்னு ஒரு சொன்னதுக்கு பிறகு நம்ம வந்து ஃபைனலாக பேசலாம். இனிஷியலாக நான் பேசி இதில் தலையிட விரும்பலை அப்படின்றது தான் ராகுல் காந்தியுடைய ஒரு ஸ்டாண்டா இருக்குன்னு நான் பார்க்குறேன். காங்கிரஸோட தேர்தல் வியூகம் என்ன, அதன் பின்னால் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.